இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், டீ தூள் செய்ய போகிறேன்ட்டு. ஆளாளுக்கு எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு இருக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னே தெரியல. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு கொஞ்சம் கூடன்ட்டு. சரி ஒரு டீ தூள் கடை போட்டுடலாம் பாருங்க. டீ தூள் இது வருது பாருங்க, தெரியுதா? பிளாக்கா இது வருது பாருங்க டீ தூள். அதுதான் அதாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை நிதானம் வேணும், சொல்கிறத கேட்கணும். டீ தூள் ரெடி. அவ்வளோதான், டீ தூள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், டீ போட்டு குடிச்சு பார்க்கணும். என்ன டீ தூள் தண்ணி கூட சேரவே மாட்டேங்குது. இருங்க அவசரப்படும், எதுவுமே அவசரப்படக்கூடாது. ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டீ தூள் காய வைக்க போகிறோம். நம்ம வந்து டீ தூளை நம்மளே வந்து அந்த இலையை காய வச்சு அரைச்சி டீ போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம இலை கிள்றதெல்லாம் நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த இலையை வந்து தேயிலை தோட்டத்துலேருந்து நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்தோம், சொல்லிட்டு தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ அதை நம்ம காய வைக்கலாம் வெயிலில். இயற்கையான முறையில் டீ தூள் செய்வது எப்படி, இதுதான் டைட்டில், அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய். நிறைய இடத்துல வந்து கொஞ்சமாகிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த இலையை வந்து கொட்டி காய வைக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னும் நிறைய இலை கிட்டுமோ, அதை போட்ட பத்தாது போலையே. வந்து அது வந்து நாங்கள் கொஞ்சமாக கிலோன்னு நினச்சோம், ஆனால் நிறைய கிலோட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து வேறு கவர் எடுத்து ஏதாவது பெரிய கோணியாக போட்டு காய வைக்கலாம். ஓகே. ஐயோ, என்ன இந்த கட்டப்பை அநியாயத்துக்கு பளிச்சுன்னு இருக்குது, கண்ணுலாம் கூசுது. பேசாம தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, அந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்ட்டு. ஓகே, இப்போ வந்து காய வச்சுருக்கோம். இது வந்து நல்லா காயட்டும். அதே மாதிரி அந்த ஏலக்காவும் காயுது, அதுவும் காயட்டும். நம்ம வந்து ஒரு 3 நாள் இந்த வெயிலே நல்லா காய வச்சுட்டு அது நல்லா கருப்பாக காஞ்சதுக்கப்புறமா எடுத்து அதை அரைச்சதுக்கப்புறமும் காய வச்சு நம்ம டீ தூள் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? அது ரெடி பண்ணி அந்த டீ தூள் எப்படி வருதுன்றதை நம்ம பொறுமையாக ஒரு 2-3 நாளில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்காக 2-3 நாளாக எடுக்க மாட்டோம், ஒரே வீடியோவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரி, ஓகே, காய வச்சாச்சு, அடுத்த நாள் பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மறுபடியும் அதே வேலை தான். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து டீ தூளை பறிச்சுட்டு வந்து அதை காய வச்சு நம்ம இந்த டீ தூளை அரைக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து அந்த செய்முறையில் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியல. அதனால் வந்து இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக முடி வச்சுருந்ததை ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன வாசனை! அதுவும் இல்லாமல் இதை நல்லா காய வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கையில் இப்படி நசுக்குனாலே வந்து உடையுது. ஆனால் இருந்தாலும் இது பத்தாது, நம்ம வந்து இப்போ சூடு பண்ணி நல்லா வறுக்க போகிறோம். அப்போ தான் வந்து அது அப்படியே இப்படி தொட்டோன்னே தூளாக மாறும். அரைக்கவும் போகிறோம். அதுக்காக தான் மிக்ஸி எடுத்து வந்து இங்கே ஃப்ளக் பாயிண்ட்டை வச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை அப்படியே செய்முறை பண்ணி இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய், நம்மளுக்கு ஏலக்காய்லாம் டீ குடிக்க பிடிக்காது, அதனால் வந்து ஏலக்காய் நம்ம டீ வாசனை வருது தானே, நான் சொன்னல அது நிறைய இருக்குது எனக்கு. ஓகேவா? இப்போ வந்து இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். நான் பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தேன், ஆனால் அரைச்சதை மட்டும் எதில் போடுறது இல்லை வந்து வறுத்துட்டு எதில் போடுறதுன்றதை மறந்துட்டேன். அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேவா? போய்ட்டு வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணேன். இப்போ வந்து இதில் தான் நம்ம டீ தூளை வறுத்து இதில் போட போகிறோம். அப்புறம் அரைச்சிட்டும் கொட்ட போகிறோம். ஓகேவா? இது வந்து பெரிய பேஷனாக இருக்குது, அதான் கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து இந்த டீ தூள் இலையை தான் இப்போ போட்டு வறுக்க போகிறோம். இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? மூணார்லேருந்து வந்திருக்கு. மூணார் டீ தூள், கண்ணந்தேவன் கோட்டை டீ தூள்னுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி டீ தூள் வந்து அங்கேருந்து தான், மூணார்லேருந்து தான் வந்திருக்கு. நாங்கள் நிறைய டீ தூள் அங்கே பார்த்தோம். எனக்கும் வந்து மனசில் இது எப்படி நம்ம வந்து செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு. நம்மளுக்கு தான் எதையாவது ஒன்று செய்யலைன்னா தூக்கம் வராது. அதனால் வந்து நான் என் குழந்தைங்களாம் அப்படியே அங்கே இன்னும் டீ தூள் பறிக்கிற ஆளுங்காகவே மாறிட்டோம். ஆனால் அதுவும் ஒரு நல்ல வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நம்ம வந்து கொடைக்கானல் போகும்போது அங்கே டீ தூள் தோட்டம் பார்த்தோம், ஆனால் அங்கே அட்டைப்பூச்சி நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து அது அந்த பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு பூச்சி இல்லை நாங்கள் போகும்போது. சரி, அப்படியே அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம். எனக்கு என்ன இப்படி பார்த்தா டீ தூள் வேலை மாதிரிலாம் இல்லை, செம்பருத்தி இலை மாதிரி இது, பயமாக இருக்குது, மாற்றிக்கிட்டு எத்தனை வந்துடலான்னு தெரில. சரி, ஓகே, நம்ம இப்போ அதை அரைக்கலாமா? இப்படி கீழே வச்சுப்போம். இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்னும் ஆரம்பமே அலக்கழிப்பாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. எரியுதா? எரியுது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து நம்ம இதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஏலக்காவையும் வறுத்துக்க போகிறோம். ஏன்னா வந்து ஏலக்காய் வந்து நல்லா என்ன டரானது. ஐயோ, நம்ம பற்ற வைக்கும் போது அது மாதிரி சவுண்ட்லாம் வந்து பயங்காட்டும். என்ன தான் நம்ம சமையலில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குல்ல. ஸோ
சூடாயிடுச்சா? லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறோம். அரைக்க போகிறீங்களா? சாரி, வறுக்க போகிறோம். ஐயோ ஐயோ கிளி மேலே ஓடுதே. போதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையாகவே வந்து வாசனை சூப்பராக இருக்குது. இந்த இலை வாசனை செம்ம சூப்பராக இருக்குது. வறுக்க கீழே தள்ளுறீங்க. இருங்க, அப்படியே சூடாகட்டும். குட்டி பேனாக இருக்குது, அதனால தான் அதில் சரியாக எதுவும் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் பெருசாக இருந்துருக்கணும். கையிலே பண்ணிடுறீங்களா? மேலே சூடாகலை. ரொம்ப சூடாச்சுன்னா கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மூணாறுலலாம் அந்த அளவுக்கு வெயில் இருக்காது. எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி தான் அரைப்பாங்க. ஆமாம், வெயில் எந்த ஊரில் வெயிலில் காய வைக்கிறது நீங்கள் பார்த்துக்கிறீங்க? மிஷினில் தான் காய வச்சு அரைப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதுலேயே காய வச்சுட்டு அரைச்சிட்டு மறுபடியும் காய வைப்பாங்க. அப்போ தான் வந்து நல்லா. எனக்கு டீ தூள் வறுக்கிற வாசனைலாம் வரல, தீர வாசனை தான் வருது. இதை நான் வந்து தெரியாதனமாக சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையும். இந்த மாதிரி நான் டீ தூள் எடுத்துன்னு வந்திருக்கேன், இலை எடுத்துன்னு வந்திருக்கேன், டீ தூள் செய்ய போகிறேன்ட்டு. ஆளாளுக்கு எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு இருக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னே தெரியல. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு கொஞ்சம் கூடன்ட்டு. நான் தப்புண்டேன். வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் போட்டுட்டு கொடுத்துருக்கணும். இன்றைக்கெல்லாம் நான் வறுத்து கிடக்கணும் போலையே. தெரியுதுங்களா அந்த புகை வர்றது? டீ தூள் வந்து நல்லா காயுது. அதாவது இப்போ கருகணும். தீயாதுங்க. இது பாருங்க, அப்படி ஓகே 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 காஞ்சி இது இப்படி கொட்டணும். இலை புகை வருது. தீர புகையா? ரொம்ப தீர போகுது. எந்த பக்கம் ஆஃப் பண்ணுறதுனால தெரியலையே. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி மாட்டோம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், நொறுங்குதா? இப்படி நொறுங்கணும் அதுக்காக. ஆனால் தீஞ்சு போய் நொறுங்குது. ஏங்க 50 இதில் ஒன்று பண்ணுறதுன்னு தெரியாதுங்க. இல்லைங்க, தீஞ்சினாலே அந்த ஒரு அப்படிலாம் ஆகாது. கருப்பாயிடும் டீ தூள். நல்லா தான் இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாசனை வருது டீ தூள். இப்போ இதில் தான் வருது வாசனை. போட்டுருங்க. போதும். இவர் வேற போதும் நீங்கள் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய விட்றாரா? யாராவது ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கணும் போல இருக்குது. அது குஞ்சு எடுத்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி கையிலே பிடிச்சிக்கிறேன் நான். வறுத்துட்டு கொட்டிட்டு இப்போ வந்து பாதி வறுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுக்க போகிறோம். வறுத்து எடுத்துடலாம். போடுங்க. சவுண்டு கேட்குதா? சலசலப்பா வாசனையாக செம்மையாக இருக்குது. அரைச்சிட்டு டீ போட்டு குடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. இப்போ வந்து இதான் லாஸ்ட்டு போட்டு வறுத்தாச்சு. ஒரு பேஷன் ஃபுல்லாக வந்திருக்கு. ஆனால் டீ தூள் எவ்வளோ வரும்னு தெரியல. இப்போ நம்ம இதையும் வறுத்துட்டு, டீ தூள் வந்து எதுக்காக நம்ம இதை வறுக்கிறோன்னா, இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம், அந்த மூடி வந்ததுனால ஈரப்பதமாக இருந்திருக்கும். அதனால் இப்போ வறுத்துட்டோன்னா கொஞ்சம் மொரமொரன்னு இருக்கும், அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் இதை நம்ம வறுக்கிறோம். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. சவுண்டு கேட்குதா? இதுக்காக தான் வறுக்கிறது. இப்போ நம்ம மிளகாலாம் எது காய வைப்போம், அதுக்கு தான். மொறுன்னு இருந்தால் தான் மிஷினில் வந்து நல்லா அரைப்படும்ன்றதுக்காக. அதே தான் இப்போ நம்ம அதே மெத்தட் தான் காய வச்சுட்டு அரைக்க போகிறோம். நல்லா மையாக அரையணுன்றதுக்காக. மையெல்லாம் இல்லை, டீ தூள் மாதிரி அரைக்கணுன்றதுக்காக. ஓகே, முடிஞ்சிச்சா? இப்போ இதில் வச்சு லைட்டாக வந்து ஏலக்காய், வாசனைக்காக ஏலக்காய். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, இது டீ தூள் இலையை காய வைக்கும் போதே நான் வந்து என்ன பண்ணிருக்கணும், இஞ்சியும் காய வச்சுருக்கணும். காய வச்சுட்டு அரைச்சிட்டு, சப்போஸ் அரைச்சி காய வச்சுட்டுருந்தேன்னா அது ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி ஆகிட்டுருக்கும். அதையும் நான் போட்டிருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் அதை பண்ணுவேன். என்னென்னா, டீ தூள் அரைச்சி முடிச்சுட்டு இஞ்சி என்னது துளசி, இஞ்சி துளசி ஏலக்காய் மூணுத்தையும் காய வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். டீ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏலக்காய் வந்து குண்டு குண்டாக ஆகுது, தெரியுதா? வறுக்கிறதுனால குண்டு குண்டாக ஆகுது. இப்போ வந்து இந்த ஏலக்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா?
ம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு பயமா இதே. அடுப்பு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காக ரொம்ப ஆசையாக நீ நிறைய சமைக்கிறமா அதனால வாங்கிக்குவான்னு வாங்கி கொடுத்தாரு. இப்போ வந்து இன்னொரு மிஸ்டேக் நான் பண்ணிட்ட போகிறேன். அரைச்சிட்டு எதில் போடுவேன். அது வந்து சும்மா ஃபஸ்ட் நம்ம அரைச்சி பார்க்கலாம் அரைதான்ட்டு. கடவுளே நல்லபடியாக அரையும். அவ்வளோ நொறுங்குது. ஏங்க அப்படிதாங்க நொறுங்கும். ஓகே, பெரிய ஜார் தான் இருக்குங்களா? எடுத்துக்கலாம்ல. பெரிய ஜார் இருக்குன்னு தான் இது ஏற்றணும்னு. பெரிய ஜார் தான் டக்குன்னு ஒரே வேலையாக போட்டலாம்ல. நல்லா அரைதான்னு பார்ப்போம். இது நல்லா ஸ்மூத்தாக அரைக்கும். பெரிய ஜார்னா நின்றும். பெரிய ஜாரில் தான் நிறைய ரொட்டேஷன் பண்ண முடியும். அது வேறையா. ரெடி? அரைங்க. இருங்க, என்ன எதுன்னு பார்க்காம அரைங்க. என்னங்க பச்சை கலரில் வருது. பட் டீ தூள் செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். ஏலக்காய் ஸ்மெல் தாங்க அதிகமாக வருது எனக்கு. ஏலக்காய் அதில் மொத்தம் போட்டிங்களா? இல்லை போடல. எது பாருங்க தோகுது ஏலக்காய்லாம். நான் வெறும் இது தான் போட்டேன். ஏலக்காய் ஸ்மெல் தான் அதிகமாக வருது. அதுதான் பெரிய ஜார் எடுத்துருங்கன்னு சொல்கிறேன். சரி இருங்க, அப்போ எத்தனை நேரம் இது முதல்ல ஒரே ஒரு இது மட்டும் அரைச்சிடுறேங்க. போதும் அதான் ஆயிட்டு விட்ருங்கள. அதான் என்ன டீ தூள் பவுடர் ஆகுது, இதுவாகுது. இதில் போட்டு அரைப்பான் மறுபடியும் நம்ம இது பண்ணணும்ல, பதப்படுத்தணும்ல. ஸ்பீடாக வைங்க. அரிசி மாவு அரைக்கிறேன் ஸ்பீடாக வைக்கிறதுக்கு. டீ தூளுங்க லைட்டாக தாங்க வைக்கணும். அரைங்க நல்லா. ஐயோ ஏங்க மாவாக இருக்குங்க, நரன்னு இருக்கணும், அவ்வளோதான். நல்லா அரைங்க நைஸா, நல்லா இருக்கும். கம்முன்னு இருப்பா. அது அவ்வளோ இலை போட்டு இவ்வளோ தான் வந்துருக்கு டீ தூள். இது நம்ம வந்து இதில் கடாயில் கொட்டிக்கலாம் சூடுக்கு. டீ குடிச்சிருந்தா தானே டீ எப்படி வரும்ன்றது தெரியும், டீ தூள் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். இன்னும் கொஞ்சம் அரைன்ட்டு ஏதோ கோலமாக அரைக்கிற மாதிரி அரைச்சி நடந்து சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணலாம், இதை முதல்ல நொறுக்கிடலாம். சவுண்ட் பயங்கரமாக இல்லை. ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தோம். ஆனால் இவ்வளோ தான் வந்திருக்கு. நொறுக்கணும் ஒன்று. அதுதான் இப்போ ஒரு வாசனை வருது. சீரியஸாக இதுதான் டீ தூள். நான் வேணால் இப்போ உங்களுக்கு அது வறுக்கும் போது டெமோ காட்டுறேன். லைட்டாக சூடு பண்ணணும். நான் சூடு பண்ணால் லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10%, 100ல் ஒரு 5% சூடு இருக்கணும். அது நல்லா பிளாக்காக ஆகிறதுக்கு. அவங்க வந்து சூட்லேயே அரைக்கிறதுனால அது நல்லா நிறைய இருக்கும். அப்படி வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் வேற ஏங்க கம்முன்னு இருங்களாங்க. வைங்க. ஓ இந்த மனுஷன் கூட நம்ம போராட வேண்டியதாக இருக்குதுப்பா. ஏங்க திப்பி திப்பியாக இருக்குங்க, அது இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. நீங்கள் எங்கே நான் அரைக்கிறதுக்குள்ளே தூக்கி கொட்டுன்னு நான் கொட்டிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து லைட்டாக சூடு பண்ண போகிறோம். இப்போ உரம் கட்டிடலாம். நீ கம்மி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை. அந்த மிஷின்லலாம் வந்து ஒரு பிளேடு வச்சு இப்படி 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 இப்படின்னு தள்ளின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா டீ தூள் கடையிலலாம்? ஆனால் நம்மகிட்ட பிளேடு இல்லை, அதனால் கையிலே தடவி இந்த மாதிரி கரண்டி எடுத்து தடவிக்கலாம். இதே வீடு அந்த கடாயில் போட்டு சும்மா சருக்கு மறுத்துருப்பேன். கடாய் பெருசாக இல்லை, நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கே எல்லாத்தையும் வச்சுன்னு வரோம்.
வாசனை பயமாக இருக்குது. எங்க சொன்னால் கேட்குறீங்க. சரி ஒட்டியதூள் கடை போடலாம். ஏற்றுமதியில் ஏலகிரியில் வேணாம், ஏலக்காய் தான் இருக்கும். இந்த கொடைக்கானல் ஏற்காடுலலாம் போயிட்டு எங்களுக்கு ஒரு 10 மூட்டை அப்பப்போ அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளே அதை பதப்படுத்தி அரைச்சிடலாமா பாருங்கள். டீ தூள் பிஸ்னஸ் பிச்சுக்குன்னு ஓடும், ஓன்னு ஓடும். நம்ம வீட்லேயே ஓடும். ஏன்னா நம்ம வீட்லேயே டீ குடிக்கிற ஆளுங்க அதிகமாகறாங்க. அதுவும் நம்ம இயற்கையான முறையில். பாருங்க டீ தூள் இது வருது பாருங்க, தெரியுதா? பிளாக்கா இது வருது பாருங்க டீ தூள். அதுதான் அதாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை நிதானம் வேணும், சொல்கிறத கேட்கணும். எந்த விஷயத்தையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி வராது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அது எந்த டைம்லேயும் எந்த செகண்ட்லேயும் மாறிடும். அடுப்பு சிம்மில் தானே இருக்குது. ஓவராக வருது. சூப்பராக இருக்குது. ஏலக்காயெல்லாம் இப்போ தனித்தனியாக தெரியுது பாருங்க. அந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் ஏலக்காய். ஏதோ சொல்கிற கேட்குறேன். இப்போ தானே சொன்னேன், ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு. என்ன கொஞ்சம் சிம்மில் வைங்க. இது வருது பாருங்க பிளாக்கா. செஞ்சு நான் யாருக்கு காட்டுறனோ கொடுக்குறனோ இல்லை. நீங்கள் வந்து டீயே குடிக்க மாட்டீங்க. உங்களை டீ போட்டு குடிக்க வச்சாதான் நிம்மதியாக இருக்கும். நீங்கள் வாயால் ஆமாம் டீ தூள் நல்லா இருக்குது அப்படி சொல்லி சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம அரைக்கும் போது எப்படி இருந்துச்சு ஒரு மாதிரி. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு அந்த டீ தூள் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா நல்லா வெந்து அந்த டீ தூளோட இதெல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் அந்த தூளில். எந்த விஷயமா யாருக்கும் தெரியாமலாம் இல்லைங்க. சரி கற்றுக்கிற விதத்தில் தான். இதுக்காக நான் எனக்கு எதெல்லாம் தெரியும்னு சொல்லலை, கற்றுக்கணும். எத்தனை படத்தில் டீ இது கொடைக்கானல் படத்துலலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி டீ தூள் இப்படின்னு பண்ணுறத. அவ்வளோதான், டீ தூள் பதம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் டீ தூள் ரெடி. வேற லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், டீ தூள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், டீ போட்டு குடிச்சு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் காய வைக்கணும். ரொம்ப சூடோடலாம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பேன்லேயே வந்து லைட்டாக அப்படியே ஆற விட்டுனேன். இந்த சூடு இருந்துக்கும் போதே நல்லா அப்படியே எல்லாத்தையும் நல்லா பெரட்டி ஆற விடணும். டீ தூள் ரெடி. இவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ்ஸு. பேசாமல் நம்மளே பண்ணிக்கலாமா பாருங்கள். யாரும் எது தயாரிக்கிறாங்க, எண்ணெய் விடுறாங்க, புடவைன்றாங்க, நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. நம்ம ஏன் டீ தூளுக்கு பண்ணக்கூடாது? அதுவும் வீட்லேயே செய்கிற நேச்சுரலான டீ தூள். பயப்படாதீங்க, அதெல்லாம் அந்த பிஸ்னஸ் பக்கம்லாம் நான் வரல. டீ தூளை வந்து ஜலிக்க போகிறோம். நீங்கள் வேறு புலம்பிட்டே இருந்தீங்களே திப்பியாக இருக்குன்னு. அதெல்லாம் இல்லாமல் சூப்பர் கவி. ஆனால் என்ன ஒரு மன வருத்தம்னா, ஒரு பக்கெட் இலையில ஒரு டப்பா டீ தூள் தான் வருமா? இப்போ நான் கொடுக்குறேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல. அட சொல்லிடலாம். நீங்கள் வேறுங்க டீ தூளை செய்ய வரல. இப்போ டீ தூள் மாதிரி இருக்கா? திப்பி இல்லைல்ல. அது வந்து வறுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். டீ தூள் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். லாஸ்ட்டு ஃபைனல் டச் இதுதான். வாசனை பயமாக இருக்குது. பயங்கரமாக இதில் உங்களுக்கே தெரியுதுல்ல டீ தூள் வாசனை. இந்த டீ தூள் தான் ஃபாரின் போதோ, ஏதோ ஃபஸ்ட் கிளாஸ்லாம் ஃபாரின் போகுதுன்றாங்களே, தானோ? அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் எனக்கு தெரிலங்க. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரிஜினல் டீ தூளாக வந்து குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி போயிடுது, இதெல்லாம் மட்டமான குவாலிட்டி தான் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நானும் அதெல்லாம் கேள்விப்பட்டது. இது ரைட்டாக இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகணும்ல, அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும். அப்புறம் இது ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா ஏலக்காய் லாஸ்ட்டில் நிறைய போட்டோம். அதுதான், அதனால தான் நம்ம அந்த அங்கேருந்து பறிச்சுட்டு வந்த ஏலக்காவும் லாஸ்ட்டில் தான் இருந்துச்சு. சரியா? அதனால வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் இப்போ ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கலரி
உண்மை டீ தூள் ரெடி. பக்கா பக்கா. நீ மாசுனா நான் பக்கா மாஸ். இதை எவனாவது டீ தூள்காரன் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏமா எங்கள் வியாபாரத்தை ஏமா கெடுக்கிறேன்னு உங்கள் பிள்ளைங்க. அது வந்து செய்யும்போது சில பல தடங்கல்கள் நடக்க தான் செய்யும். நம்மளோட ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிச்சு பார்க்கணும். இப்பயே பால் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே, நான் வந்து ரெடியாக வைக்கிறேன். டீ அப்படியே போட்டு குடிச்சிட போகிறோம். நீங்களும் கொஞ்சம் குடிச்சா நல்லாயிருக்கும். நான் பால் வாங்கி வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம். சின்னதா பெருசா? சின்னது வேணாங்க போதும். இல்லை பெருசு தான் வாங்கினுவாங்க, நாளைக்கும் சேர்த்து வச்சுப்போம்ல. போங்க. இந்த கவி பால் வந்துச்சா? ஓகே, இப்போ வந்து ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிக்கோ. டீ போட தெரியுமா? கல்யாணம் இவ்வளோ வருஷமாக டீ போட்டுனுக்கிறேன், டீ போட தெரியுமாவா? இப்போது நம்மளோட டீ தூள் 1 ஸ்பூன் போதும். என்ன கவி பெப்பர் தூள் போலக்குது எல்லாம் பார்க்க அப்படி இருக்குன்னு சொன்னேன். பார்க்க அப்படி இருக்குன்னு சொன்னேன். இப்போ பாருங்க அப்படி இல்லை. என்ன டீ தூள் தண்ணி கூட சேரவே மாட்டேங்குது. இருங்க அவசரப்பட, எதுவுமே அவசரப்படக்கூடாது. கொதிக்காமே போட்டிங்களோ? இது போட்டு தாங்க சேர்ந்து தாங்க கொதிக்கணும் ரெண்டும். ஓகே, மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க லைட்டாக போட்டதுக்கே வெள்ளை அப்படியே கருப்பு கலரில் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் டீ தூள். சொல்கிறேன். ஆமாம், இப்போ இது நல்லா வேறு இந்த அடுப்பில் நிற்கவே மாட்டேங்குது. இது வேறு இது வந்து நல்லா கொதித்து அதில் இருக்க அந்த கருப்பு கலர் சாரெல்லாம் ஃபுல்லாக இறங்கணும். அது இறங்கினதுக்கப்புறமா நம்ம பாலை ஊற்றி மறுபடியும் நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு கப்பில் ஊற்றி குடித்தோன்னா வேறு லெவல். கொதிக்குது. நம்ம வந்து இதில் ஏலக்காய் போட்டதுனால நம்ம ஏலக்காய் போட தேவையில்ல. இஞ்சி போடணும், ஆனால் என்கிட்ட இஞ்சி இப்போ இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் இஞ்சிலாம் போட்டுக்கிறேன். பாருங்கள் கொதிக்குது. என்ன டீ தூள் வாசனை வரல, காப்பி தூள் வாசனை வருது எனக்கு. உங்களுக்கு காப்பி தூள் டீ தூளா? டீ தூள் காப்பி தூள் எப்படி இருக்கும்? டீ தூள் காப்பி தூள் வந்து காப்பி கொட்டையிலேருந்து. ஓ ஓகே ஓகே. என்ன பண்ணுறீங்க? வாசனை வருதான்னு பார்க்குறேங்க. கவனம் இருங்க. லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாமா? சீக்கிரமாக கொதிஞ்சது. கடவுளே உன்னை நம்பி தான் டீ போட்டுக்கிறேன். நல்லா வரணும். எதையாவது குடிச்சு எனக்கு எதாவது அடுப்புது. இல்லை நேச்சுரல் இலை ஏலக்காய் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நான் வேறு எதுவுமே போடல. ஏங்க உண்மையிலே இங்கே பாருங்கள் வருது, நல்லா தான் வருதுங்க. பிளாக் காஃபி வாசனை வருது எனக்கு. இது வந்து சிசர் எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து டீ தூள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பாலை ஊற்றிடலாம். என்ன இன்னும் தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்களோ? இல்லைங்க, டீ தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? எங்க யாருக்கும் கொடுக்க வேணாம். நம்ம செஞ்சது டிகாஷன் காப்பி தூள் போல. காப்பி தூள் போலங்க. ஆமா கவி. கம்முன்னு இருங்க நீங்க. குடிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். குடிச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நிறைய டீ தூள் வேற போட்டேன், அது வேற எப்படி இருக்கு போது தெரியல. தண்ணி நிறைய ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். பால் கொஞ்சம் தானே ஊற்றுறீங்க. காப்பி தூள் எப்படிங்க போட முடியும்? என்ன சொல்றது, டீ தூள் எப்படி பின்ன கொதிக்க வைப்பீங்க? பால்லையே போட்டுற சொல்றீங்களா? எனக்கு தெரியாது. இல்ல கம்மியாகுது நீங்களே, அதனால கொஞ்சம் ஊத்துறேன். சரி ஓகே, ஒன்றா வெயிட் பண்ணுங்க. இது கொதிக்கிட்டோம். நான் போய் இதை வச்சுட்டு வந்துடுவா? ஓகே. சிம்மில் வைப்பீங்கல்ல, கொதிச்சதுன்னா இப்படி தூக்கி இப்படி கலக்குங்க, கம்மியாயிடும். டீ தூள் வந்து வாசனை நல்லா இருக்கு, டீயும் நல்லா இருக்கு. என்ன பட் கலர் வரல எனக்கு. ஏன் கலர் வரல? கலர் வருதுங்க உங்க கலர். காஃபி கலர். ஏங்க காஃபி டீ கலர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா செம்மண் கலர். இல்ல ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கணும் டீ. இது என்னன்னா பாத்துக்கலாம் வைங்க ஃபர்ஸ்ட். வெள்ளையா இருக்கு, யாரும் குடிக்கிறது? எந்த வாசனையும் வரலையே. சக்கரை அட இருப்பா, கொதிக்கட்டும். சக்கரை நீங்க நானே கலர் வரலன்னு வருத்தப்பட்டேன். பக்கவா இருக்கு கொனா இருக்குது. என்ன ஃபால்ட்? இருங்க கவி, ஃபால்ட்ல எதுவும் இல்லை. அதான் யோசனை என்ன ஃபால்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்க்கலாம் கவி. இந்த குடிச்சு பார்க்குறேன். அதாவது ஏதாவது வச்சு எனக்கு டெஸ்ட் பண்ணிடணும். ஆல்ரெடி வேறு வயிறு சரியில்லை. இது எடுத்து பாரு கவி, டீ தூளா? இப்போ கூட தெரிலங்க.
செத்துக்கு எனக்கு செத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இதை நம்ம மட்டும் டேஸ்ட் பண்ண போதில்ல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். உங்கள் வாயிலே கொஞ்சம் ஊற்றுவேன். வாவ் சூப்பரா. நீங்களே சொல்லிக்கோங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. டீ தூள் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, ஆனால் இங்கே வரது பிளாக் ஆகுது. ஃபோன் போட்டு எங்கள் அண்ணனுங்க உங்கள் அக்கா எல்லாருக்கும் டிக்காளி கொடுக்குறோம். நான் செஞ்ச டீ தூள்னு சொல்ல போகிறேன். அவங்க இதை கேட்டோடனே வரமாட்டேன்ருவாங்க. நான் பண்ணிடலாமா? என்னடி கரும்பு குடிக்கணுமா? அவசியமாக குடிக்கணுமா? ஐயோ, இதை பார்க்கும் போதே வயிறு கலக்குது. சக்கரை போட்டிங்களா? அதெல்லாம் போட்டு ஓகே முடிச்சிடலாமா? சீரியஸாக சூப்பராக இருக்குது டீ. சீரியஸாங்க டீ சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கல, நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். சூப்பராக, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது டீ. சரி, இன்னொரு டம்ளர் கொடுங்க, நான் பக்கத்தில் கொடுத்து டேஸ்ட் பண்ணுறேன். ஆற விட்டு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் டீ, அதான் மிஸ்டேக் பண்ணேன். மற்றபடி சூப்பராக இருக்குது டீ. ஓகே, நம்மளோட டீ மன ஆறுதலுக்கு சொன்னப்ப மன ஆறுதலுக்கு சொன்னப்ப இல்லை, நிஜமாவே நல்லா இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கல, நான் நல்லா வராதுன்னு நினச்சேன். ஆனால் டீ தூள் சூப்பராக இருக்குது. நான் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நல்லா போட்டு வறுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு பண்ணியிருக்கணும். நம்ம அப்படியே இந்த விதை சொல்லுவாங்கல்ல, அந்த ஈரப்பதத்திலே போட்டதுனால தான் ஸ்மெல் அப்படி இருக்கே தவிர மற்றபடி சூப்பராக இருக்குது டீ. சரி, ஓகேங்க, நம்மளோட டீ தூள் எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராக வந்துச்சு. நம்ம வந்து கஷ்டப்பட்டு அங்கேருந்து பறிச்சுட்டு வந்து நம்ம குழந்தைங்களும் சேர்ந்து பறிச்சுட்டு வந்து அது வந்து அதோட பலன் வந்து வீண் போல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் குழந்தைங்களுக்கும் வந்தோடனே நம்ம பறிச்சுட்டு வந்து டீ தூள் இலை அப்படி சொல்லி டீ கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து குடிக்க போகிறோம். ஓகேவா? நீங்களும் எங்கேயாவது ஏலகிரி ஏலக்காய் பாருங்க, ஏலகிரி, கொடைக்கானல், மூணார் அப்படி எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி இலையை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. அங்கே இருக்கிறவங்க யாராவது பார்த்து தான் நான் சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஓகே, பாய்.